This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட் வந்து 349 இல்லைங்களா? 349 நம்ம பார்த்த லைன் தான் உங்களுக்கு ஓகேவா? அதுதான் வந்து அந்த 6-9 திருப்பி வச்சது காரணம் அதுதான். இங்கே பாருங்கள், இந்த மார்க் பண்ணுற பாருங்கள், இந்த பாக்ஸ் போட்டிருக்க பாருங்கள், இந்த 364ன்னு வந்துச்சு இல்லைங்களா? அந்த லைன் தான் வந்துட்டு அதை தான் வந்து திருப்பி வச்சுருக்கான். அந்த 49க்கு 6 வந்து 9 திருப்பி வச்சுருக்கான். புரியுதுங்களா? ஸோ அப்படி தான் பண்ணிட்டான். நேற்று சி போர்டில் வந்து 4-9 ஸ்ட்ராங்காகவே நான் கொடுத்துருந்தேன் மெம்பர்ஷிப்பில். ஸோ அதே மாதிரி சி போர்டில் 2வது நாள் எஸ்டர்டே பிஃபோரும் 2 நாளாக கொடுத்துட்ருக்கோம். முந்தா நேற்றுமே சிங்கிள் போர்டு பாஸ் ஆச்சு, நேற்றுமே சிங்கிள் போர்டு பாஸ் ஆச்சு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க, தேங்க்யூ சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஓகே, நான் இந்த மெம்பர்ஷிப்பில் நேற்று இதை டிக் பண்ணி கொடுத்தது காரணமே பாருங்கள், இந்த 9 இந்த 4 பார்த்திங்களா, இதை மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா 9-4 தான் வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 4 பார்த்திங்களா, நான் நேற்று அதுதான் நான் டபுள்ஸ் வரணும், 4 வந்திருக்கணுங்க நேற்று. ஓகேங்களா, இதுதான் வந்து 49 கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ அதனால தான் 1 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுறதை கரெக்டாக போய் மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்க 1 to 2க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லியும் கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணிவிடுங்க. கரெக்டாக பார்க்குறீங்க இப்போது. அதே மாதிரி பாருங்கள், அதே மாதிரி ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நமக்கு அதே மாதிரி உங்களுக்கும் ஆல் போர்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், சிங்கிள் போர்டு. ஓகேங்களா, ஒரே போர்டு தான் கொடுப்பேன், ஒரே போர்டு நம்பர். ஏன்னா ஆல் போர்டு ப்ளே பண்ணாலும் அமௌண்ட் அதிகமாகும், ஒரே போர்டு தான் கொடுப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரே போர்டு சிங்கிள் போர்டு நம்பர் வேணும்னா நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி டியருக்கு 3 ஷோ இருக்குது, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் நம்பர் குறித்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த போர்டை பார்த்துருவோம். நம்ம இந்த போர்டை மார்க் பண்ணுறேன், கவனிங்க. ஓகேவா, அப்படியே கவனிங்க, அப்படியே பாருங்கள் என்ன வச்சுருக்கேன் நான். இந்த ரெட் லைன் என்னங்க இருக்குது, 529 இருக்குது இல்லைங்களா? இப்போ அப்படியே இருங்க, அப்படியே பாருங்கள், இந்த ப்ளூ பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், என்னங்க வச்சுருக்கேன். அப்படியே புரியுதா உங்களுக்கு? ஏதாவது தெரியுதா நான் வச்சுக்கிறது? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அப்படியே பாருங்கள். இப்போது இந்த ரெட் லைனில் உங்கள் ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள், இந்த பொசிஷனில் இந்த ஏங்கிளில் பாருங்கள். இப்போது இந்த ஏங்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், இந்த லைன் இதில் என்னங்க இருக்குது, 925 இருக்குங்க. அதாவது இந்த எங்களில் போகுது. ஓகே, ரைட் டு லெஃப்ட் சைடு போகுது. 925க்கு இந்த ப்ளூ பாக்ஸ் என்னங்க இருக்குது, இந்த 9க்கு இங்கே 4 இருக்குது, இந்த 2க்கு இந்த 2 இருக்குது, இந்த 5க்கு இங்கே என்னங்க இருக்குது, சைபர் இருக்குது இல்லைங்களா? அப்போ 420க்கு அப்படியே பவர் இருக்குது இல்லைங்களாங்க? ஸோ அப்படி வந்துட்டுருக்கு. நான் இதை ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, அப்படியே ஜிக்ஜாக்கில் வருது. ஓகே, அடுத்தது மறுபடியும் பாக்ஸ் மாற்றலாம். ஓகே, பாக்ஸ் மாற்றலாமா? ஓகே, பாக்ஸ் மாற்றலாம். அப்படியே இருங்க, இப்போ பாருங்கள். ஓகே இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ மறுபடியும் பாக்ஸ் மாத்திரம் பாருங்கள். இப்போ பாருங்களேன் என்ன இருக்குன்னு. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது இந்த ரெட் கலர் பாக்ஸ் என்னங்க இருக்குது பாருங்கள், 249 இருக்குங்க. 244 ரெட் கலர் பாக்ஸில் இருக்குது. அப்படியே பாருங்கள் ஃபுல் பவர் ப்ளூ கலர் பாக்ஸில் பாருங்கள் 799. புரியுதுங்களா? அப்படி ஜிக்சாக்லாம் வந்துட்டுருக்குன்னு. இப்போது மேலே 529 இருந்துச்சு. அப்போது என்ன இருந்துச்சு, இங்கே என்ன இருந்துச்சு, 529க்கு இங்கே என்னங்க இருந்துச்சு, 420 ஃபுல் பவரில் இருந்துச்சு. அப்போது இதில் பாருங்கள் 244க்கு இங்கே என்னங்க இருக்குது, 799. புரியுதுங்களா? அப்படியே ஃபுல் பவரில் மறுபடியும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம பாக்ஸ் மாற்றுவோமா? மறுபடியும் பாக்ஸ் மாற்றுவோம் நம்ம. ஓகேவா, இப்போ மறுபடியும் பாக்ஸ் மாற்றிக்கிறேன், கவனிங்க. இப்போ பாருங்கள், ப்ளூ பாக்ஸ் இங்கே வச்சுருக்கேன், ரெட் பாக்ஸ் கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். இப்போ அதாவது நேற்று அடித்தது பாருங்களேன், புரியுதா? நேற்று அடித்தது பாருங்களேன், நேற்றும் பாருங்கள். நேற்று இந்த ரெட் கலர் பாக்ஸ் என்னங்க இருக்குது, 379 இருக்குங்க. உங்கள் ரைட் டு லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 379 இருக்குங்க. அப்போ அந்த ப்ளூ பாக்ஸ் என்னங்க இருக்குது பாருங்கள், 379க்கு என்னங்க இருக்குது, 349. ஸோ கண்டினியூஸாக, புரியுதா உங்களுக்கு? கண்டினியூஸாக ஒரு 3 நாள், புரியுதுங்களா? ஒரு 3 நாளும் பார்த்தீங்கன்னா 3 ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஓகேவா, ஒரு ஃபாலோவிங் ஆகிட்டே இருக்கா. அப்படியே வந்து பாருங்கள், 529க்கு 420, 244க்கு 799, 973க்கு இங்கே பாருங்கள், அப்படியே திருப்பி 943. இல்லை இப்படி பார்த்தா 349. புரியுதுங்களா? அப்படியே ஃபாலோவிங் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க வர வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கும் பார்த்துருவோமா என்னங்க வர வாய்ப்பு இருக்குது. இருங்க மறுபடியும் பாக்ஸ் பார்த்து வைப்போம், இங்கே வச்சுருவோம் பாக்ஸை. இப்போ இந்த பாக்ஸ் கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்துட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி என்னங்க இருக்குது, இங்கே என்னங்க இருக்குது,
634 இருக்குங்க. ஓகேங்களா, 634. ஓகேங்களா. அப்போது நேற்று கூட பாருங்கள், நேற்று ஏசி பாஸ் 3 நாளாக இப்படி தான் ஜிக்ஸுகள் எடுத்துகிட்டு வந்துருக்கான். ஸோ அப்படி ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக என்ன வரலாம், ஏசி மறுபடியும் நமக்கு என்ன ஏசி வரலாம், 4 6 வரதுக்கு பாசிபிள் இருக்குது. 46 46 64 புரியுதுங்களா, அந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன் 436, ஏன்னா இதுவரை ஸ்டேட்டை கொண்டு வரவே இல்லைங்க. ஸோ 436 634 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி வரதுக்கு எனக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இது உங்கள் கணக்கில் வந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த லைன் பார்ப்போம். இப்போ இந்த லைன் தான் வந்து நம்ம நேற்று ஆக்சுவலி பார்த்து கொடுத்த நம்ம இதில் தான் அந்த 349 நேற்று ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா, அது வந்து மேட்ச் ஆகுது. பார்த்துருவோம். அப்படியே புதுசாக பார்க்குறவங்க கவனிங்க, ஸ்கிப் பண்ண வேணாம், கவனிங்க கொஞ்சம். இப்போது 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு, 791 அடித்தா இல்லைங்களா. இந்த லைனில் பாருங்கள் 79 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தான், 184 அடித்தாங்க. நம்ம அந்த அன்றைக்கி 148 கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 184 அடித்தப்போ இங்கே பாருங்கள் 8-4 இதில் பாஸ் ஆகிருக்கும் இந்த லைனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 299 அடித்தாங்க நமக்கு இல்லைங்களா, 299 அடித்தாங்க ரிசல்ட்டு. இந்த பாக்ஸில் பாருங்கள் அப்படியே 99 இதுலேயுமே பாஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ அடுத்தது 420 அடித்தாங்க ரிசல்ட், உங்களுக்கு தெரியும்ல. இந்த 420க்கு இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது இந்த பாக்ஸில், 9 0 இருக்குது இல்லைங்களா, 4 0 இருக்குது, 9 0 இருக்குது, ரெண்டுமே இருக்குது இல்லைங்களா, இதுலேயுமே பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது என்னங்க ரிசல்ட் அடித்தா, முந்தானத்து 799 அடித்தாங்க. ஸோ இதை வந்து நேற்று இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த லைனை. ஸோ 799 என்னங்க இருக்குது இங்கே பாருங்கள் 744, அதாவது உங்களுக்கு ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள். ஓகேவா, ரைட்டு டு லெஃப்ட்டு பாருங்கள் 744ங்க. அப்படியே 4 மட்டும் பவர் பண்ணி 9 வச்சுட்டாங்க. 3 வரவே பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நான் என்ன பண்ணேன்னா 364 423 கொடுத்தேன். மெம்பர்ஷிப்லேயே மார்க் பண்ணி கொடுத்தேன். 364 இம்பார்ட்டன்ட் சொல்லி மெம்பர்ஷிப்பில் மார்க் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவன் பாருங்கள் 340 இந்த 4 வச்சு இந்த 6 அப்படியே திருப்பிட்டாங்க, 349 வச்சுட்டாங்க. ஓகேங்களா. இந்த லைன் அப்படியே பார்த்தீங்கன்னா நேற்றுமே பாஸ் ஆகிடுச்சு. பட் என்னாச்சு, மிஸ் பண்ணிட்டான். நம்ம எடுக்கிறனால பார்த்து பாருங்கள், முந்தானத்து 744 ஸ்டேட்டை கொண்டு வந்திருக்கான், 704 ஸ்டேட்டாக வந்திருக்கு. நம்ம நேற்று எடுக்கிறோம், நேற்று அப்படியே பார்த்தீங்கன்னா 6 9 மாற்றி விட்டுட்டான். சரி ஓகே. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க இருக்குது, இன்றைக்கி என்னங்க இருக்குது, என்னங்க வர வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள். என்னங்க இருக்குது, 579 இருக்குங்க, தெரியுதுங்களா, 579. ஸோ 579ங்க, 579. ஸோ திருப்பி பார்த்தா என்னங்க 975. ஸோ அவன் அதை எப்படி எடுத்துகிட்டு இருக்கான், ரைட் டு லெஃப்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம இருந்தாலுமே 2 பக்கம் திருப்பி பார்க்கணும். ஸோ 975 வரத்துக்கு பாசிபிள் அதிகம். 975 475 470 ஓகேங்களா, இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகம். ஏன்னா அடிச்சிட்ருக்கான். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு என்ன வச்சுருக்கான், 420 வச்சுருக்காங்க. ஸோ இந்த 420 ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி மறுபடியும் 975 ஃபுல் பவர் கொண்டு வரது கூட பாசிபிள் இருக்குங்க. ஸோ இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ அடுத்த லைன் பார்ப்போம். இப்போது நான் இந்த லைன் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, ப்ளூ லைனு, இது கவனிங்க. இதே ஒரு லைன் பார்த்துட்டு நம்ம நம்பர்ஸ்க்கு போயிடுவோம். கவனிங்க. இப்போது இங்கே பாருங்கள் ரிசல்ட்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். என்னங்க இருக்குது தெரியுதா, 844 அடிச்சிருக்கான் இல்லையா. ஸோ அப்படியே இந்த லைனில் பாருங்கள் 844க்கு இந்த ஏபி பாருங்கள் 3 9 இல்லைங்களா, 8 4 ஃபுல் பவரில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் என்னங்க அடிச்சிருக்கான், 791 அடிச்சிருக்கான் இல்லைங்களா. அடுத்தது இங்கே பாருங்கள் 792. இங்கே பிசி பாருங்கள் என்னங்க இருக்குது, 6 அப்படின்னு என்னங்க 9 1 புரியுதுங்களா. இங்கேயுமே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் வாங்க 184 அடிச்சிருக்காங்க ரிசல்ட் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, 184க்கு சிபோவில் மட்டும் 4 பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அப்படியே பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள் என்னங்க ரிசல்ட்டு, 299 அடிச்சிருக்கான் இல்லைங்களா, தெரியுதுங்களா, 299 அடிச்சிருக்கான். இங்கே பாருங்கள் ஏசி பாருங்கள் என்னங்க இருக்குது, 2 9 ஏசி பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, 4க்கு பவர் பண்ணி அப்படியே பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்தது வாங்க 299 என்னங்க ரிசல்ட்டு, 420 அடிச்சிருக்கான் இல்லைங்களா. ஸோ அந்த 420 இங்கே பாருங்கள் சிபோவில் மட்டும் 5 பவர் பண்ணி சைபர் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, அப்படியே ஒரு நம்பர் 2 நம்பர் தான் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள் வாங்க என்னங்க இருக்குது, 799 ரிசல்ட் அடிச்சா இல்லைங்களா, முந்தானத்து 799 ரிசல்ட் அடிச்சா இல்லைங்களா. அப்படியே கவனிங்க 799 என்னங்க இருக்குது, 6 இருக்குது இல்லைங்களா. 6 9 என்னங்க 1 தான் நமக்கு. ஸோ இங்கேயுமே நமக்கு ஆல்மோஸ்ட் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது நேற்றுங்க ரிசல்ட் அடித்தான், 349 அடித்தா இல்லைங்களா, 349 அடித்தா இல்லைங்களா. அப்படியே வாங்க என்னங்க இருக்குது, அப்படியே பாருங்கள் என்னங்க இருக்குது தெரியுதுங்களா, நல்லா தெரியுதா, 894 இருக்குங்க, 894 இருக்குங்க. அப்படியே பவர் பண்ணுங்கள், 8க்கு 3 9க்கு 4
4க்கு 9 ஃபுல் பவரில் நேற்று 3 நம்பருமே எடுத்திருக்கான். தெரியுதுங்களா அந்த லைனை நான் கொண்டு வந்தேன்னு தெரியுதா? எப்போவுமே ஒரு லைன் எப்படிங்க வரும்? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் பாஸ் ஆகி 2 நம்பர் பாஸ் ஆகி அப்படியே பவர் ஆகி அப்படியே ஃபுல் பவர் பண்ணி ஃபுல் நம்பர் வைப்பான். அப்படி தான் லைனை முடிப்பான் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள் நேற்று வச்சுருக்கான். அப்படி பார்க்கும்போது இங்கே என்னங்க இருக்குது, இன்றைக்கி என்னங்க வரலாம், இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், 005 இருக்குங்க இல்லைங்களா? 005 அப்படியே வருதா வரலையோ தெரியாது. ஆனால் 5 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க ஆல் போர்டு இல்லைங்களா? 5 வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி அங்கே என்னங்க பார்த்தோம், 579 பார்த்தோமா, 975 பார்த்தோமா. இந்த லைன் போன லைன்லேயுமே இந்த 5 வந்துச்சு இல்லைங்களா? இங்கேயுமே பாருங்கள் 5 வருது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி ஆல் போர்டு 5 வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸோ ஒரு வேளை இன்றைக்கி 005 இல்லைங்களா, 055 இல்லைங்களா, இந்த மாதிரி 0 வரதுக்கு 0055 வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த லைனில். ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி நம்பர் கொடுத்துட்றேன், இந்த கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போது இதில் வந்து ஒரு 2 4 ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சியில் இம்பார்ட்டன்ஸாக வந்ததை கொடுத்துட்டேன். நான் பார்த்த லைனும் கொஞ்சம் பர்சனல் கலெக்ஷன் வச்சு கொடுத்துட்டேன். மெம்பர்ஷிப் இருக்கவங்களுக்கு நம்பர்ஸ் வந்து நான் கம்மி பண்ணி தரேன், எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்துட்டு மார்க் பண்ணி தரேன். அதே மாதிரி போர்டு சிங்கிள் போர்டு எந்த போர்டு கன்ஃபார்ம்னு பார்த்துட்டு நான் 1 மணிக்கு மேலே 1 to 2க்குள்ளே மெம்பர்ஷிப்புக்குள்ளே அப்டேட் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க. ஏ போர்டில் 4, பி போர்டில் 3 8, சி போர்டில் 0 5 கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.